ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி லிமிட்லெஸ் நெக்ரோமான்சர் மன்னோட 15வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் பச்சை சட்டையும் கஷ்டப்பட்டு அந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சன்ல இருந்த 2 ஜெயிண்ட் மான்ஸ்டரை தோக்கடிச்சிருப்பாங்க. லைலாவும் என்னடா இங்க சும்மா நின்றுட்டு இருந்தாவே லெவலப் ஆகலாம் போல அப்படின்ட்டு அவனுங்க கொன்னதுல இவ ஓசியா குளிர் காஞ்சிருந்திருப்பா. அப்போ பச்சை சட்டையும் லைலாவும், டே ப்ளூட்டோ, நீ பண்ண வேலையில இப்போ நம்ம பாஸை சேலஞ்ச் பண்ண போறோம், இனிமே நம்ம இந்த டஞ்சன்ல புது ரெக்கார்டை செட் பண்ண போறோம் அப்படின்னு இருப்பாங்க. ஹீரோவும், என்னோட கோல் இந்த டஞ்சன்ல ரெக்கார்டு செட் பண்றதுல இங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் வைப் அவுட் பண்றது அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே லைலாவும் பச்சை சட்டையும் ஷாக்லயே பச்சை சட்டைலாம் இன்னாது இந்த டஞ்சனை நீ கம்ப்ளீட்டா கிளியர் பண்ண போறியான்னு ஷாக் ஆகுறான். லைலாவும் இன்னாது ஒரு மான்ஸ்டரை விடாம கொல்ல போறியான்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும், ஆமாண்டா நம்ம இந்த பிளேஸுக்கு வந்ததுல இருந்தே என்னோட ஸ்கெலிட்டன்ஸ் இங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது சீக்கிரம் முடிஞ்சிடும், அதனால நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைச்சிருக்கு, ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிறான். லைலாவும் ஹீரோ சொன்னதை கேட்டு ஷாக் ஆகிட்டு, இந்த டஞ்சன்ல எப்படியும் 2000 மான்ஸ்டருக்கு மேலே இருக்கும். ஸோ இங்க வர ஒவ்வொரு பார்ட்டியுமே மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சீக்கிரமா பாஸ் ஃபைட்டுக்கு போக தான் பார்ப்பானுங்க. பட் இந்த ப்ளூட்டோ இதுக்கடா எல்லா மான்ஸ்டரையும் கொல்ல நினைக்கிறான், இது நமக்கே பேக் ஃபயர் ஆகாதா அப்படின்னு கேட்கறா. பச்சை சட்டையும், ஒருவேளை எல்லா மான்ஸ்டரையும் கொல்லும் போது இங்க ஏதாவது ஹிடன் கொஸ்ட் ஏதோ ஓப்பன் ஆகும் போல அப்படிங்கிறான். லைலாவும், என்னது சீரியஸாவா? டேய், இதுக்கு முன்னாடி ஹிடன் கொஸ்ட்டை பற்றிலாம் நீ கேள்விப்பட்டிருக்கியா? அண்ட் அதோட டிஃபிகல்ட்டி என்ன லெவலில் இருக்குன்னா அது தெரியுமா? அதெல்லாம் இப்போ நம்மளால கிளியர் பண்ண முடியும்னு கேட்குறா. பச்சை சட்டையும், நீ ஒன்றும் கவலைப்படாதமா, ஏன்னா நம்ம கூட ஒரு அண்டெத் ஆர்மியே இருக்கு, ஸோ எல்லாமே பாசிபிள் அப்படிங்கிறா. ஹீரோவும், நம்மளோட ரைடை முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகலாம், அண்ட் நம்ம கூட அந்த ஒயிட் டைகர் கில்டை சேர்ந்தவனுங்க வந்தானுங்கல்ல, அவங்க நம்மளை கேட்சப் கூட பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அந்த ஒயிட் டைகர் கில்டை சேர்ந்த மொட்டையை பார்த்தா அந்த சாதாரண பிளாக் ஐ சோல்ஜரையே சமாளிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொன்னா அவனுக்கு வெறும் 5 எக்ஸ்பீரியன்ஸ் தான் கெயின் ஆயிருக்கு. மீதி இருக்கணுங்களும், இல்ல இந்த மான்ஸ்டரை எங்களால சமாளிக்க முடியல, ஸோ சீக்கிரம் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கடான்னு கத்திட்டு இருக்கிறானுங்க. இதை பார்த்துட்டு அந்த மொட்டையும், நாங்க இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்த மான்ஸ்டரை 10 நிமிஷத்துலயே முடிச்சிட்டோம், இது முன்ன கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் டைம் எடுத்திருக்கு. அது எதனாலனா நாங்க நிறைய டைம் இந்த டஞ்சன் ரைடு பண்ணதுனால இந்த மான்ஸ்டரோட வீக்னஸ்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு பார்க்கறான். பார்த்தா இந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்றதுக்கு 3.25 மணி நேரம் ஆக்கிக்கிறானுங்க. அப்ப அந்த மொட்டை கிட்ட ஒருத்தன் வந்து, அந்த நெக்ரோமான்சர் கொண்ட 3 பேர் போனானுங்களா, அந்த பார்ட்டிலாம் நம்ம கிட்ட கூட வர முடியாது அப்படின்ட்டுக்கிறான். இதை கேட்ட அந்த மொட்டையும், ஆமாண்டா, ஒன்லி அசூர் டிராகன் கில்டோட விக்டர் ஸ்குவாட் மட்டும்தான் நமக்கான ரைவல்ஸா இருக்க முடியும், அந்த நெக்ரோமான்சர் பார்ட்டினால நம்ம கிட்ட நெருங்கிறதுக்குலாம் எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்ட்டு போறான். அங்க இருந்தவனும், ஆமா என்னதான் எஸ் ரேங்க் சப்போர்ட்டே அவன் பக்கம் இருந்தாலும் இந்த டிஃபரன்ஸ் அது ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ டீமும் சும்மா உட்காந்துட்டே டெவலப் ஆயிட்டு இருக்கிறானுங்க. பச்சை சட்டெல்லாம் ஒரே சாக்ல ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள 500 சோல்ஜர்ஸ் கில் ஆயிட்டாங்க. எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, இது என்னால நம்ப கூட முடியல, நம்ம ப்ளூட்டோ கூட வந்ததுனால டெவலப் ஆகிறது இவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். லைலாவும், ஆமாண்டா இந்த ப்ளூட்டோ கூட வந்தது ரொம்பவே பெனிஃபிட்டா போச்சேன்னு பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப ஹீரோவோட மேஜிக் பாயிண்ட்டும் இப்போ 2700 இருக்கு. ஹீரோவும், எனக்கு தெரிஞ்சு இந்த மேஜிக் பாயிண்ட்டை ஃபுல் ஆக்கணும் அப்படின்னா இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணணும் போல, கண்டிப்பா என்னோட மானா ரெக்கவரியும் ஃபைனலா ஓவர் ஆயிருச்சு, நம்ம கிளம்பலாமா அப்படின்ட்டு பாஸ் ஃபைட்டுக்கு போலாமான்னு பார்க்கறான். இப்போ உனக்கு 2725 டோட்டல் மானா பாயிண்ட் இருக்கு, அண்ட் எக்யூப்மெண்டோட சேர்த்தனா 3000 மானா பாயிண்ட் இருக்கு. ஹீரோவும், இந்த டஞ்சன் ரைடு ரொம்பவே ஒர்த்தியா தான் இருக்கு அப்படிங்கிறான். பச்சை சட்டையும், என்னங்கடா நடக்குது இங்க, இந்த சிங்கிள் டஞ்சன் ரைட்ல நான் 2 லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டேனா, இது ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கான். லைலாவும் கூட, ஆமா நானும் டெவலப் ஆயிட்டேன் அப்படின்னு இருக்கிறா. ஹீரோவும், சரி வாங்க இன்னும் பாஸ் மட்டும் தான் இங்க லெஃப்ட் ஆயிருக்கு, அது கதையும் முடிச்சிரும் அப்படின்னு கூட்டிட்டு போறான். பச்சை சட்டையும், எனக்கு ரொம்ப பேடா ஃபீல் ஆகுது, இந்த ஜெயிண்ட்டை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருச்சு, இப்போ இந்த பாஸ் என்ன நிலைமையில இருக்க போதோ அப்படின்ட்டு போறான். அப்ப லைலாவும், டே விக்டர் ஸ்வாட், இந்த ஜெயிண்ட்டை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப மணி நேரம் இருக்கும் போல, பட் நம்ம இவ்வளவு சீக்கிரம் இந்த கேட்டு முன்னாடி வந்துட்டோம், அண்ட் இந்த கேட்டை பார்க்கும் போதே உள்ளெல்லாம் உதறுதே அப்படின்னு பயந்து எடுக்கிறா. ஹீரோவும், ஓப்பன் தி டோர் அப்படிங்கிறான். அவனோட ஸ்கெலிட்டன்ஸ் போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணா உள்ள இருந்து பயங்கரமான காத்து வருது. அதுல ஹீரோவோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. இன்னான்னு பார்த்தா ஒரு கொடூரமான கில்லிங் இன்னட் உள்ள இருந்து வந்துட்டு இருக்குது. லைலாவும், டேய் இங்க ரொம்ப டார்க்கா இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம பாஸையே காணோம், நம்ம உள்ள போய் தான் ஆகணுமான்னு பயந்துகிட்டே வரா. அப்ப அந்த இருட்டுல இருந்து 2 கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே, நீங்க எதுக்காக என் முன்னாடி நீல் டவுன் பண்ணக்கூடாது, உங்களை பார்க்கும் போதே இன்ட்ரூடர்ஸ் மாதிரி தெரியுது அப்படிங்குது. இதுதான் இந்த டஞ்சனோட பாஸ், டார்க் ஃபார்ட்ரஸ் சாவரேஜன், இதோட லெவல் 17ல இருக்கு. பச்சை சட்டையும், ஆஹா இதுதான் டஞ்சனோட பாஸா, இதோட ஆரா கொடூரமா இருக்கேன்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பாஸும், நான் உங்க எல்லாத்தோட தலையும் கட் பண்ணி என்னோட வால்ஸ்ல என் செத்து போன சோல்ஜருக்கு மரியாதை செலுத்துற மாதிரி இங்க தொங்க விட போறேன் அப்படின்ட்டு ஸ்வாட் எடுக்குது. ஹீரோவும், டே முட்டாள் பாஸே, உன்னோட சோல்ஜர்ஸ் அங்க வெளியே கஷ்டப்பட்டு சண்டை போட்டு எடுக்கிறானுங்க, நீ இந்த ரூமுக்குள்ள அசால்ட்டா ஒளிஞ்சிட்டு இருக்கிற, நீலாம் வாய் பேசலாமா, நீ உண்மையான ஒரு சாவரேஜனா இருந்தா என்னை தொட்டு பாடுறா அப்படின்னு
அப்படின்னு ரொம்ப சவடாலா பேசியிருக்கிறான். அந்த பாஸும் சச்ச இன்சலன்ஸ் அப்படின்ட்டு அது கையில இருந்த ஆரோவா இல்ல வெப்பனா தெரியல தூக்கி போடுது. ஹீரோவோட தலை துண்டாயிருச்சு. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஒயிட் டைகர் கில்ல இருந்து வந்த ஸ்குவாடும் அவனுங்க ஏற்பட்ட காயத்துக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த மொட்டையும் டேய் சீக்கிரமா அவங்களோட வூண்டெல்லாம் ஹீல் பண்ணிட்டு வாங்க, நம்மளால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் அந்த பாஸ் கேட்டுட்டு இருக்க 2 ஜெயிண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப அங்க அடிபட்ட ஒருத்தனும் இனாது அந்த ஜெயிண்ட்டை தோக்கடிக்க போறோமா, டேய் அதோட என்டையர் பாடியிலையுமே டார்க் ஃபாஸ்ட் ஐஸ் கவர் ஆகி இருக்கும், அதில் நம்மளால ஃபயர் ஸ்கில் இல்லாம டேமேஜ் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் டே நம்ம பார்ட்டியில 5 பேத்தால ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ண முடியும், ஸோ அந்த ஜெயிண்ட்டை 2 மணி நேரத்துல தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிறான். ஹீரோவை பார்த்தா வெறும் 9 நிமிஷம் 52 செகண்ட்ல தோக்கடிச்சிருக்கான். அந்த மொட்டையும் என்னதான் அந்த 2 ஜெயின்ஸும் ரொம்ப டெரிஃபைங்கா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதே இந்த டஞ்சன் பாஸ் டார்க் ஃபாரஸ்ட் சாவரஜின் தான். நானும் அது கூட ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போடும்போது ரொம்ப பயந்து போயிட்டேன். அண்ட் அதை முடிக்கிறதுக்கு 11 மணி நேரம் ஆயிருச்சு. பட் இப்போ நம்ம பார்ட்டியோட பவர் ரொம்ப ஹையா இருக்கு. அண்ட் இதுல உங்க யாருக்காவது டிஃபென்ஸ் பவர் ரொம்ப லோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாஸ் அரைவ் ஆன இன்ஸ்டன்ட்லயே நீங்க செத்து போயிருவீங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் அவனோட சோல் ஃபார்முக்கு என்ட்ராகி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். நம்ம பச்சை சட்டையும் லைலாவெல்லாம் ப்ளூட்டோ அப்படின்னு கதறானுங்க. ஹீரோவும் ஏன்டா கத்துறீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். பச்சை சட்டைலாம் இங்க இங்க என்னடா நடக்குதுன்னு வாயை பொழக்கிறான். லைலாவும் நான் கிளியரா பார்த்தேன், அந்த பாஸோட ஒரு ஸ்ட்ரைக்கு உன்னோட கழுத்திலேயே விழுந்துச்சு, பட் இப்போ எப்போ நீ ஃபைனா இருக்க அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கறா. ஹீரோவும் நீ ஏதாவது தப்பா பார்த்துருப்போமா அப்படின்ட்டு, ஈவன் இவங்க என்னதான் என்ன நம்புறவங்களா இருந்தாலும் கூட என்னோட ட்ரம்ப் கார்டு ஒரு சிலருக்கு தான் தெரியணும் அப்படின்ட்டு என்னோட மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கெலிட்டன் அவுட் சைட் பிளேஸ்ல இருக்கு, ஸோ அது இங்க வந்து அதை எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கெலிட்டனா மாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமேன்னு பார்க்குறான். அந்த பாஸும் அதே ஷாக்ல டேய் என்னோட டார்க் ஃபாரஸ்ட் பிளேடு உன்னோட தலையை கன்ஃபார்ம் கட் பண்ணிடுச்சு, ஆனா உனக்கு ஏன்டா ஒண்ணுமே அவ்வளோன்னு கேக்குது. அந்த பாஸ் இருக்க ஹைட்டை பார்த்துட்டு ஷாக்கான பச்சை சட்டையும் என்னடா இது அங்க இருந்த ஜெயிண்டோட இன்னும் ஜெயிண்டா இருக்குன்னு ஷாக் ஆகுறான். லைலாவும் இந்த மான்ஸ்டரை நம்மளால கொல்ல முடியுமான்னு ஷாக்ல கேட்கறான். ஹீரோவும் டே பச்சை சட்டை சீக்கிரம் அவுட் சைடு பிளேஸுக்கு உன்னோட போர்ட்டலை ஓப்பன் பண்ண அப்படிங்கிறான். அவனும் ஓகே அப்படின்ட்டு ஓப்பன் பண்றான். அந்த பாஸ் மான்ஸ்டர் மறுபடியும் அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் லைலாவை தூக்கிட்டு சீக்கிரம் அந்த போர்ட்டலை நோக்கி ஓடுங்கடா அப்படின்னு கத்துறான். அந்த பாஸ் மான்ஸ்டரும் முட்டாள் இலிங்களா, உங்களால என்னோட ஃபார்ட்ரஸ்ல இருந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாது, நான் சீக்கிரம் உங்களை ஃபைன் பண்ணி கொல்லுவேன் அப்படிங்குது. பச்சை சட்டையும் போர்ட்டல் விட்டு வெளியே வந்துட்டு ப்ளூட்டோ அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் நான் வண்டனா அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் டே கொஞ்ச நேரத்தில் நான் பயந்து போயிட்டேன், நீ ஏதோ என்னோட போர்ட்டலுக்குள்ள வரலையோன்ட்டு இப்போதான்டா நிம்மதியா இருக்கு அப்படிங்கிறான். லைலாவும் நானும் ஒரு செகண்ட் ஃப்ரோஸ் ஆகி நின்றுட்டேன், எனக்கு அழுவையே வருது அப்படிங்கிறா. அப்போ ஹீரோவும் ஏமா லைலா உன்னால நிற்க முடியுமான்னு கேட்குறான். அவளும் ஆமா ஆமா நானும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சேன், இதுக்கிட்ட என்ன தூக்கணும் அப்படின்ட்டு வெக்கத்தில் கீழே இறங்குறா. பச்சை சட்டையும் என்னமா லைலா இவ்வளோ நேரம் ப்ளூட்டோ உன்னை தூக்கிட்டு வந்தான், அது என்ன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். அவளும் இங்கிருந்து ஓடி போடான்னு ஐயன்னு கத்திட்டு இருக்கிறா. அப்போ பார்த்தா அந்த டார்க் ஃபாரஸ்ட் கிங் வந்து நம்ம டீம் அட்டாக் பண்ணுது. அவனுங்களும் அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறானுங்க. அந்த பாஸும் உங்களால என்கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படிங்குது. ஹீரோவும் டே நான் ஒன்றும் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓட கிடையாது, உன்னை என்னோட ஏரியாவுக்கு கூட்டிட்டு வந்துக்கிறேன், கொஞ்சம் கீழப்பா இருக்கண்ணா அப்படிங்கிறான். பார்த்தா 100கணக்கான கன் போட ஸ்கெலிட்டனு. ஹீரோவும் அடுத்து என்ன குட் பாய் டார்க் ஃபாரஸ்ட் ஆவரேஜின் அப்படின்ட்டு பிளாஸ்ட் தான். இதை பார்த்து ஷாக்கான லைலாவும் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்கெலிட்டன் எல்லாம் இங்க எப்படா வந்துச்சு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நாம அந்த ரிஃப்ட்ல இருந்து பாஸ் ஆகி அடுத்த ஒரு நிமிஷத்துல அந்த பாஸ் மான்ஸ்டர் இங்க வந்துருச்சு, ஆனா இந்த ஒரு நிமிஷம் கேப்ல கன்ஃபார்ம் இத்தனை ஸ்கெலிட்டன்ஸை இங்க சமன் பண்ணிருக்கலாம் முடியவே முடியாது. அட்லீஸ்ட் நாங்க இங்க வரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இவன் இந்த கன் பவுடர் ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் இங்க ஹைடு பண்ணி வச்சிருக்கானா. இவன் கிட்ட ரெடிகுலஸான பவர் மட்டும் இல்ல, இவனோட ஏஜுக்கும் எட்டாத எக்ஸ்ட்ரீம் இன்ட்யூஷனும் இருக்கு. உண்மையிலேயே இவன் யாரு தாண்டா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறா. அப்புறம் பார்த்தா நம்ம டீம் முன்னாடி ஒரு ரிஃப்ட் வருது. பச்சை சட்டையும் அந்த பாஸோட கதை முடிஞ்சிச்சு போல, அங்க வர போர்ட்டல பார்த்தா வேற ஏதோ மான்ஸ்டர் வருது போல. இல்ல ஒரு நிமிஷம் டே ப்ளூட்டோ அந்த பாஸ் தான் செத்து போச்சு இல்ல, நீ ஏன்டா செலிப்ரேட் பண்ண மாட்டான்னு கேக்குறான். லைலாவும் இல்ல ஒரு நிமிஷம் இந்த டஞ்சன் கிளியர் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நோட்டிபிகேஷனும் வந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் ஆயிருக்கும், பட் எதுவுமே நடக்கலையான்னு கேக்குறா. ஹீரோவும் விச் மீன்ஸ் அந்த பாஸ் இன்னும் சாகல, இந்த டார்க் ஃபாரஸ்டோட ஹிடன் குவெஸ்ட் பிகின் ஆயிருச்சு அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த போர்ட்டல்ல இருந்து ஏதோ பால் மாதிரி வருது. பச்சை சட்டையும் என்னடா இது, இதுதான் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணதுக்கான ரிவார்டா அப்படின்ட்டு அதை தொடலான்ட்டு போறான். ஹீரோவும் அவனை தடுத்துட்டு டேய் இது ரொம்ப ஆபத்து, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கொஞ்சம் அங்க பாடுறா அப்படிங்கிறான். லைலாவும் இல்ல
இல்ல என்னடா இங்கெல்லாம் மெல்ட் ஆயிட்டு இருக்கேன்னு ஷாக் ஆகுறா. பச்சை சட்டையும் ஆமா ப்ளூட்டோ அது என்ன லிக்விடு இன்னும் இந்த அளவுக்கு கன்றாவியே இருக்கேன்னு கேக்குறான். ஹீரோவும் இல்ல ஜாக்கிரதை அப்படிங்கிறான். பார்த்தா அந்த லிக்விட்ல இருந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து நம்ம டீம் அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ல அவனுங்க 2 பேர்த்து உயிரையும் காப்பாத்தி இருக்கான். பச்சை சட்டையும் இல்ல இது அந்த பாஸோட செகண்ட் ஃபேஸா என்னால இதை நம்ப முடியலன்னு பார்த்துட்டு இருக்கிறான். லைலாவும் இல்ல இருந்தாலும் இந்த மான்ஸ்டர் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு பயத்துல மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறா. ஹீரோவும் அந்த பிளாக் கலர்ல இருக்கிறது தான் உன்னோட ஹார்ட் அதை டிஸ்ட்ராய் பண்ணாத வரைக்கும் நீ சாக மாட்டியான்னு கேட்கறான். அந்த பாஸும் உனக்கு நல்ல கண்கள் இருக்குடா எக்ஸாக்ட்லி கரெக்ட் பட் என்னோட டார்க் ஃபார்ட்ரஸ்ட் ஹார்ட்டை நீ டிஸ்ட்ராய் பண்றதுக்குள்ள நான் உங்க எல்லாத்தையும் கொன்னு இருப்பேன். ஏன்னா நான் தாண்டா இந்த டார்க் ஃபார்ட்ரஸோட ஃபார்ட்ரஸ் கிங் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் ஜாக்கிரதையா இருங்கடா அப்படின்னு பச்சை சட்டையை ஒரு பக்கம் தூக்கி போட்டு லைலாவை இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டு என்னோட மிஷன் இப்ப சிம்பிளா முடிய போகுது உன்னோட ஹார்ட்டை டிஸ்ட்ராய் பண்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறான். அந்த பாஸும் உன்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்கெலிட்டனோட ஸ்கில்லு நல்லா தான் இருக்கு பட் அதனால என்னோட ஜெய்ஜாண்டிக்கான பாடியை தாண்டி என் ஹார்ட் கிட்ட வரைக்கும் அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுறது அப்படிங்கிறது நடக்காத காரியம் அப்படிங்குது. லைலாவும் டே ப்ளூட்டோ ஏற்கனவே அந்த அண்டேத்து உன்னோட நிறைய மானாவை கன்சியூம் பண்ணிருச்சு அண்ட் இந்த பாஸ் மான்ஸ்டரும் ரொம்ப கொடூரமா இருக்கு. உன்னால மறுபடியும் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்கெலிட்டன்லாம் கிரியேட் பண்ணி இதை தோக்கடிக்கிறது நடக்காத காரியம். இப்போ என்னடா பண்ண போறோம் அப்படின்னு பயத்துல மிரண்டு போய் நின்றுட்டுக்கிறா. பச்சை சட்டையும் ப்ளூட்டோ நாங்க இப்போ என்னடா பண்ணுறோன்னு கேட்கறான். ஹீரோவும் நான் இந்த பாஸோட வீக் பாயிண்டை கண்டுபிடிக்க போறேன். ஸோ அதுக்காக லைலாவை இங்க இருந்து எவ்வளவு தூரமா கூட்டிட்டு போக முடியுமோ கூட்டிட்டு போ அப்படிங்கிறான். அவனும் ஓகே அப்படின்ட்டு லைலா இழுத்துட்டு போறான். அவளும் இல்லடா ஒரு நிமிஷம் இல்லை இந்த நெக்ரோமான்சருக்கு எந்த ஒரு டிடெக்ஷன் ஸ்கில்லும் இல்ல லைக் மேஜிக் ஸ்னைப்பர்ஸ் மாதிரி உன்னால எப்படி அந்த வீக்னஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கத்திக்கிட்டே போறா. ஹீரோவும் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க நான் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது யாரும் இங்க வரவும் கூடாது பார்க்கவும் கூடாது அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் ஓகேன்ட்டு போறான். அந்த பாஸும் டே ஹியூமன் நீ என் கூட தனியா சண்டை போட போறியா உனக்கு இவ்வளவு அரகன்ஸ் இருக்கக்கூடாதுடா அப்படிங்குது. ஹீரோவும் என்னால தனியாவே உன்னோட கதையை முடிக்க முடியும் அப்படிங்கிறான். அதுவும் அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் ஆர்ச்சரை சமன் பண்ணிட்டு உன்னோட மேஜிக் விஷன் ஸ்கில் மூலியமா அந்த மான்ஸ்டரோட ஹார்ட்டை லொகேட் பண்ண அப்படிங்கிறான். ஆர்ச்சரும் எஸ் அப்படின்ட்டு மாஸ்டர் ஒரு நிமிஷம் அந்த டார்கெட் பாடி ரொம்ப ஹியூஜா இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் போல அப்படிங்குது. ஹீரோவும் எவ்வளவு நேரம் அப்படிங்கிறான். ஆர்ச்சரும் 10 நிமிஷம் அப்படிங்கிறான். நம்பாலும் சரி நீ அந்த ஹார்ட்டை பீசிங் ஆரோ டெக்னிக்கை வச்சு டெஸ்ட்ராய் பண்ணணும் அது வரைக்கும் நான் உனக்கு பேக்கப் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவனோட ஸ்கெலிட்டன்ஸை சமன் பண்ணிட்டு சண்டைக்கு போறான். அந்த மான்ஸ்டர் பார்த்தா வர எல்லாத்தையும் அசால்ட்டை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்குது. ஹீரோவும் பறந்து வர ஸ்கெலிட்டன்ஸை பார்த்துட்டு என்னோட ஸ்கெலிட்டன்ஸ் லெவல் 18ல இருக்கு பட் இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் இன்ஸ்டன்டா இதுங்களை கொன்னுருது. நான் நினைச்சதை விட இந்த பாஸோட பவர் இன்கிரெடிபிளா இருக்குடா அப்படின்னு ஷாக்ல பாக்குறான். அப்புறம் வெளியே நம்ம பச்சை சட்டையும் லைலாவை கூட்டிட்டு வந்துட்டான். அப்ப பச்சை சட்டையும் எப்படியோ ஒரு வழியா அந்த சத்தம் முடிஞ்சிச்சு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படிங்கிறான். லைலாவும் டே முட்டா பையில கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு நம்ம ப்ளூட்டோவை தனியா விட்டு வந்துட்டோம் அவன் கண்டிப்பா அங்க சாவதான் போறான் அப்படிங்கிறா. பச்சை சட்டையும் அட உடுமா நம்ம எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படிங்கிறான். ஆர்ச்சரும் மாஸ்டர் நான் ஹார்ட்டை ஃபவுண்ட் பண்ணிட்டேன் அது அதோட வயிற்று பகுதியில இருக்கு அப்படிங்குது. இதை கேட்டு ஷாக்கான பாஸும் என்னது அவன் உண்மையாவே என்னோட ஹார்ட்டை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னா நீ என்ன அட்டாக் பண்றதுக்குள்ள நான் உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் உன்னை நகர்றதுக்கு யாருடா பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு அவனோட டெத் கிளேட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டான். அப்ப வெளியில பச்சை சட்டையும் இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னா ப்ளூட்டோ அந்த மான்ஸ்டர் கதையை முடிச்சிட்டான் போல அப்படிங்கிறான். லைலாவும் இல்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் மேல பாருடா அப்படின்னு ஷாக் ஆகுறா. அவனும் என்னான்ட்டு பார்த்து இல்ல இது இது என்னடா ஐ அப்படின்னு உறைஞ்சு போய் நிக்கிறான். அந்த டெத் கிளேட ஸ்கில்லோட எஃபெக்ட் இவ்வளவு தூரம் வந்திருக்கு போல. அந்த பாஸும் இதுல ஃப்ரீஸ் ஆயிட்டு இல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல நானு இந்த ஃபார்ட்ரஸோட சாவர்ஜின் மாஸ்டர் எப்படி உன்ன மாதிரி மேரே ஹியூமன்னால என்ன ஃபியர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடிஞ்சிச்சு இங்க என்னடா நடக்குதுன்னு உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்குது. ஹீரோவும் இது ரொம்ப நேச்சுரல் தான் ஏன்னா நானும் கூட ஒரு சாவர்ஜின் இந்த கிங் ஆஃப் டெத்துக்கு அப்படின்ட்டு ஆர்ச்சர் அந்த ஹார்ட்டை பொடியாக்கிறா அப்படிங்கிறான். அவனும் எஸ் மாஸ்டர் அட்டாக் பண்றான். அது அட்டாக் பண்ணதும் அந்த மான்ஸ்டரும் ஏதோ கண்ணாடி மாதிரி உடஞ்சி உட்காந்துருச்சு. ஹீரோவும் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதுலயே நீ தாண்டா தம்பி ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ் இப்ப நீ உன் சோல்ஜர்ஸ் கூட போய் ரெஸ்டேடு அப்படிங்கிறான். இந்த டார்க் ஃபார்ட்ரஸ் சாவர்ஜினை தோக்கடிச்சதுக்காக 1,50,000 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் லெவல் 18ல இருந்து டைரக்டா 20க்கு போயிட்டான். அண்ட் அவனோட மேஜிக் பாயிண்ட்டும் 2726ல இருக்கு. தென் இப்ப புது ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவலான சோல் லிமிட் ரிமூவ் ஆயிருச்சு. கைஸ் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்க 37 சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் நாளையில இருந்து புது மான்வா கண்டினியூவா வரும். சரி ஓகே இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.